சென்னை தியாகராய நகரில் உள்ள தனியார் துணிக்கடையில் ஏற்பட்ட தீயை அணைக்க முடியாமல் 7 மணி நேரமாக தீயணைப்பு வீரர்கள் போராடி வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராமச்சந்திரனிடம் கேட்கலாம். ராமச்சந்திரன், சொல்லுங்க, தீயை கட்டுப்படுத்த ஏன் தாமதமாகி வருகிறது? எவ்வளவு வீரர்கள் இந்த தீயை அணைப்பதில் ஈடுபட்டிருக்கிறார்கள்? சென்னை தியாகராய நகரில் உள்ள பிரபலமான துணிக்கடையில் இன்று காலை ஏற்பட்ட அந்த தீயை அணைப்பதற்காக தீயணைப்பு வீரர்கள் போராடி வருகின்றனர். இன்று அதிகாலை 4 மணி அளவில் இந்த தீ விபத்தானது ஏற்பட்டது. இந்த தீயை அணைப்பதற்காக கிட்டத்தட்ட ஒரு 9 தீயணைப்பைச் சேர்ந்த வாகனங்கள் தற்பொழுது பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் மேலும் 6 தீயணைப்பு வாகனங்கள் கொண்டு வரப்பட்டு தீயை அணைக்கும் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளது. குறிப்பாக சென்னை தியாகராய நகரில் இருக்கக்கூடிய உஸ்மான் சாலையில் நம்பர் 66 என்ற கதை விளக்கம் கொண்ட பிரபலமான தனியார் ஜவுளி கடையில் இந்த தீ விபத்தானது ஏற்பட்டது. இந்த தீ விபத்து முதலில் மொத்தம் இந்த கட்டடமானது 7 தளங்களை கொண்டது. 7 தளங்களில் தரைத்தளத்துக்கு கீழே இருக்கக்கூடிய தளத்தில் தான் இந்த தீயானது உருவாகியுள்ளது. அது அங்கு ஏராளமான வாடிக்கையாளருக்கு வழங்கக்கூடிய பரிசு பொருட்களை வைக்கப்படக்கூடிய ஒரு பகுதியாகும். இந்த பகுதியில் ஏற்பட்ட தீயை அணைப்பதற்காக காலை முதலே தீயணைப்பு வீரர்கள் போராடி வருகின்றனர். கிட்டத்தட்ட டி நகர், கிண்டி, தேனாம்பேட்டை உள்ளிட்ட 9 தீயணைப்பு வாகனங்கள் தற்பொழுது தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சுமார் 50க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்களும் தீயணைப்பு துறையைச் சேர்ந்த வீரர்களும் அந்த தீயை அணைக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த பகுதியில் புகை மூட்டமாக காணப்படுவதால் உள்ளே கடைக்குள் செல்ல முடியாமல் தீயணைப்பு துறையைச் சேர்ந்த வீரர்கள் தடுமாறி வருகின்றனர். முழுவதுமாக புகை மண்டலமாக காட்சியளிப்பதால் உள்ளே செல்ல முடியவில்லை. அவர்கள் ஸ்கை லிப்ட் உதவியுடன் கட்டிடத்தின் 7வது தளத்தில் உணவகம் செயல்பட்டு வருகிறது. அந்த உணவகத்தில் 7 பேர் மொத்தம் 12 பேர் தங்கியிருந்தனர். அவர்களை ஸ்கை லிப்ட் உதவியுடன் காலையில் தீயணைப்பு வீரர்கள் பத்திரமாக படிப்படியாக மீட்டனர். தற்பொழுது உள்ளே யாரும் இல்லை. யாருக்கும் உயிர் சேதமோ காயமோ ஏற்படவில்லை. அதிர்ஷ்டவசமாக உள்ளே இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் அனைத்துமே தீயில் முழுவதுமாக எரிந்து வருவதாகவே சொல்லப்படுகிறது. தீ விபத்துக்கான காரணம் என்பது குறித்து காவல்துறையிடம் கேட்டபொழுது தீ விபத்துக்கான காரணம் மின்கசிவு காரணமாக இந்த தீ விபத்து உருவாயிருக்கலாம் என்றும் முதல்கட்ட விசாரணை தெரிய வந்துள்ளதாக தீயணைப்புத்துறையைச் சேர்ந்த அதிகாரிகளும் அதே போல காவல்துறையைச் சேர்ந்த அதிகாரிகளும் தெரிவிக்கப்படுகின்றன. இந்த தீயை அணைக்கும் பணியில் சுமார் 7 மணி நேரத்திற்கு மேலாக தீயணைப்பு வீரர்கள் போராடி வருகின்றனர். கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட சென்னை குடிநீர் வடிகால் வாரியத்தைச் சேர்ந்த லாரிகளில் தண்ணீர் கொண்டு வரப்பட்டு தீயை அணைக்கும் பணியில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. மேலும் 6 தீயணைப்புத்துறையைச் சேர்ந்த வாகனங்கள் கொண்டு வரப்பட்டு தீயை அணைக்கும் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளது. குறிப்பாக இந்த பகுதி முழுவதுமாக ஒரு 500 மீட்டர் சுற்றளவில் தடுப்புகள் அமைக்கப்பட்டு உள்ளே வருவதற்கு பொதுமக்களுக்கும் வாகனங்களுக்கும் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதி சென்னை நகரின் மிக பிரதான வணிக பகுதியாகும். ஒரு இதய பகுதியாகவே வணிகத்தை பொறுத்தவரைக்கும் செயல்பட்டு வருகிறது. இந்த தீ விபத்தின் காரணமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து வணிக நிலையங்களையும் திறக்க வேண்டாம் என்றும் சென்னை மாவட்ட ஆட்சியர் ஒரு அறிவுறுத்தல் கொடுத்திருந்தார். அந்த அடிப்படையில் சுமார் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நகைக்கடை மற்றும் ஜவுளி கடை அனைத்து கடைகளுமே மூடப்பட்டுள்ளது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து கடைகளுக்குமே விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சுமார் 7 மணி நேரத்திற்கு மேலாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தீயை அணைப்பதற்காக தீயணைப்பு வீரர்கள் போராடி வருகின்றனர். இந்த பகுதியைச் சேர்ந்த காவல்துறை அதிகாரிகளும் உயரதிகாரிகளும் நேரடியாக சம்பவ இடத்திற்கு தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் காவல்துறை ஆணையர் திரு சங்கர் நம்மிடம் அவரே கேட்போம். சார், இது வரைக்கும் எத்தனை மணி நேரம் எவ்வளவு மணி நேரம் பயன்படுத்தி நான் வேலைக்கு வந்திருக்கேன், வெயிட் பண்ணுங்க. கிட்டத்தட்ட ஒரு 7 மணி நேரத்துக்கு மேலாக போராடி வருகின்றனர். ஏற்கனவே நம்மிடம் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவிக்கையில் இன்னும் 2 மணி நேரத்தில் இந்த தீயை அணைக்கும் பணியில் முடிவுக்கு கொண்டு வரப்பட உள்ளதாக நம்மிடம் அவர் தெரிவித்திருந்தார். ஆகையால் இன்னும் சில மணி நேரங்கள் இந்த தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் போராடி வருகின்றனர். அது துணிக்கடையாக இருப்பதாலும் கொழுந்து விட்டு எரியக்கூடிய தீயின் காரணமாகவும் தீயை அணைப்பதில் காலதாமதம் ஏற்படுகிறது அப்படின்னீங்க. தீயை அணைப்பதற்கு வேறு நிலையங்களில் இருந்து தீயணைப்பு வீரர்கள் வரவழைக்கப்பட இருக்கிறார்களா? அது தொடர்பான வேறு என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது? தீயை கட்டுப்படுத்துவதற்கு வேறு என்ன விதமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது ராமச்சந்திரன்? நிச்சயமாக காலை 4 மணி முதல் 9 தீயணைப்பு துறையைச் சேர்ந்த வாகனங்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருகிறது. மேலும் 6 தீயணைப்பு துறையைச் சேர்ந்த வாகனங்கள் கொண்டு வரப்பட உள்ளது. தேவை ஏற்பட்டால் மேலும் கூடுதலாக 3 தீயணைப்பு துறையைச் சேர்ந்த வாகனங்கள் கொண்டு வரப்பட்டு தீயை அணைக்கும் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆகையால் விரைவாக இந்த தீயை அணைப்பதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் தீயணைப்பு துறையைச் சேர்ந்த அதிகாரிகளும் சென்னை மாநகர காவல்துறை அதிகாரிகளும் இணைந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த பகுதி ஒரு வணிக பகுதி என்பதால் அனைத்து கடைகளுமே விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இன்றைய வியாபாரம் முழுவதுமாக நிறுத்தப்பட்டுள்ளது. தற்போது இந்த பகுதிக்கு தமிழ்நாடு வணிக சங்க வியாபாரிகளின் பேரமைப்பின் தலைவர் திரு விக்ரம் ராஜா வந்திருக்கார். அவருடன் நேரடியாக கேட்போம். சார், இந்த தீ விபத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இந்த தீ விபத்து என்பது எங்கள் மனதிலே பெரிய அதிர்ச்சியையும் ஒரு பெரிய
ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏறக்குறைய விடிய காலை சுமார் 4:30 மணி நேரத்தில் இருந்து எரிந்து கொண்டிருக்கிறது. ஜவுளிக்கடை, அருகில் உள்ள குமரன் நகைக்கடையும் சேர்ந்து எரிந்து கொண்டிருக்கிறது. தீ அணைப்பதற்கு அதிகாரிகள் பல்வேறு முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற நிலைகளை பார்க்கின்ற பொழுது, வணிகர்களுடைய சூழலை பார்க்கின்ற பொழுது மனதெல்லாம் வேதனையோடு தத்தளித்துக் கொண்டிருக்கிறோம். விரைவாக தீ அணைக்கப்பட்டு எந்த உயிர் சேதமும் இல்லாமல் பெரிய அளவு பாதிப்பில்லாத நிலை உருவாக்குவதற்கு எல்லா வல்ல இறைவனை நாங்கள் வேண்டுகிறோம். சார், சுமார் 7 மணி நேரமாக தீ அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வர்றாங்க. இது போதாதுங்கிறீங்களா? இன்னும் வேகப்படுத்த நினைக்கிறீங்க? இல்லை, இது இன்னும் வேகப்படுத்த வேண்டும், இன்னும் துரிதப்படுத்த வேண்டும். இன்னும் வேகமான முறையிலே, நவீனமான முறைகள் எல்லாம் நிறைய திட்டங்கள் வந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் பில்டிங்கில் 3-4 முறைகளிலும் ஹோல்ஸ் கூட போட்டு முறையாக வேகமாக தீ அணைப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிகர்களுடைய பேரமைப்பு வலியுறுத்துகிறது. இந்த தீ அணைப்பு, இந்த தீ விபத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? வியாபாரிகள் இதுக்கு பிறகு எந்த மாதிரியான பாடம் எடுத்துக்கிறீங்க? இந்த தீ விபத்திலிருந்து கடைகளில் எந்த மாதிரியான முன்னெச்சரிக்கை தேவையான கருவிகள்லாம் பொருத்த வேண்டும் நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, ஏற்கனவே தீயணைப்பு இது போன்ற அவசர போர்க்கால அடிப்படையிலே வேண்டிய வசதிகளையும் அறிக்கைகளையும் சூழலை செய்திருக்கிறார்கள். ஆனாலும் கூட இதைவிட இன்னும் அதிகப்படியான கவனத்தை செலுத்துவதற்கு தமிழ்நாடு வணிகர்களுடைய பேரமைப்பு இந்த உஸ்மான் ரோடு சங்கத்தின் சார்பாகவும் அனைத்து வியாபாரிகளையும் வலியுறுத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். சார், இப்போ டி நகரை பொறுத்த வரைக்கும் வணிக பகுதி முக்கியமான பகுதி. இந்த பகுதியில் ஒரே ஒரு தீயணைப்பு துறை அலுவலகம் மட்டும் தான் செயல்படுது. கூடுதலாக திறக்கணும் நீங்கள் கோரிக்கை வைப்பீங்களா? இல்லை, அதாவது தீயணைக்கப்படை வாகனங்களும் அதிகப்படுத்த வேண்டும், அதற்குரிய காவலர்களையும் அதிகப்படுத்த வேண்டும். இது ஒரு இரவு பகலாக துரிதமாக இது உயரமான, அதாவது ஒரு கணிசமான உயரமுள்ள ஒரு வாகனத்தை எல்லாம் தயார் செய்து அதிகப்படியான நீர் பீச்சு விரைவாக அதை தீயணைப்பதற்கு அரசை வலியுறுத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். கார்கே, நீங்கள் நேரடியாக கேட்டிருப்பீங்க. தமிழ்நாடு வணிக சங்கத்தின் பேரமைப்பு தலைவர் திரு விக்ரமஜான் நம்மிடம் பேசும்போது இந்த தீ விபத்து மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாகவும், மேலும் இந்த பகுதியில் அதிகமான வணிக நிறுவனங்கள் செயல்படுவதால் கூடுதலாக தீயணைப்பு வாகனங்களையும் வாகனப்பு நிலையங்களையும் இங்கே திறக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை வைத்துள்ளார். கார்கே ராமச்சந்திரன், அந்த தீ விபத்து ஏற்பட்ட அந்த கடையினுடைய அருகிலே பாலம் இருக்கிறது. அந்த பாலத்தில் தான் டி நகர் மற்றும் மற்ற பகுதிகளுக்கு செல்லக்கூடிய வாகனங்கள் போகும். கீழே அந்த கடையை ஒட்டிய பகுதிகளிலும் வாகனங்கள் செல்லும். இந்த தீ விபத்தின் காரணமாக வாகன போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறதா? அந்த பாதையில் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறதா? நிச்சயமா நீங்க கேட்டது மாதிரி இந்த பகுதி மிக முக்கியமான பகுதி. இந்த பாலத்தை கடந்து தான் இந்த பகுதியிலிருந்து கோடம்பாக்கத்துக்கும், கோடம்பாக்கத்திலிருந்து அதே போல சைதாப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளுக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு இணைப்பு பகுதியாகும். மேலே செல்லக்கூடிய அந்த உயர்மட்ட பகுதியில் இருக்கக்கூடிய பாலத்தை தற்பொழுது வரைக்கும் போக்குவரத்து போலீசார்கள் தடை செய்யவில்லை. கீழே இருக்கக்கூடிய அனைத்து இணைப்பு சாலைகளையும், உஸ்மான் சாலைக்கு வரக்கூடிய அனைத்து இணைப்பு சாலைகளும் தடுப்புகள் அமைத்து தற்பொழுது போக்குவரத்தை நிறுத்தப்பட்டுள்ளார்கள். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகளை மட்டுமே அனுமதிக்கின்றனர். மற்ற பகுதியில் இருக்கக்கூடிய வரக்கூடிய வாகனங்களோ பொதுமக்களோ உள்ளே வருவதற்கு அனுமதி அளிக்கவில்லை. தொடர்ந்து சுமார் காலை ஒரு 10 மணியிலிருந்து இந்த பகுதியில் போக்குவரத்து முற்றிலுமாக நிறுத்தப்பட்டுள்ளது. இந்த கிட்டத்தட்ட தீ விபத்து நடந்துள்ள அந்த தனியார் ஜவுளி கடையை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 500 மீட்டர் சுற்றளவில் அனைத்து இணைப்பு சாலைகளுக்குமே இரும்பு தடுப்புகள் வைக்கப்பட்டு போக்குவரத்து உள்ளே வருவதற்கும் உள்ளே இருந்து வெளியே செல்வதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆகையால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் மட்டுமே உள்ளே வருவதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலே செல்லக்கூடிய அந்த உயர்மட்ட பாலத்தில் போக்குவரத்தானது தற்பொழுது இயங்கி வருகிறது. ராமச்சந்திரன், இந்த புகைமூட்டத்தின் காரணமாக இந்த டி நகர் பகுதி முழுவதுமே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு பெரிய சிரமம் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் ஏற்பட்ட இந்த தீ விபத்தை பார்ப்பதற்கு வேறு பகுதி மக்கள் எல்லாம் வருகிறார்கள். அவர்கள் வரக்கூடாது என மாவட்ட ஆட்சியர் சொன்னதாகவும் தகவல் இருக்கிறது. அது தொடர்பான தகவல் என்ன ராமச்சந்திரன்? நிச்சயமாக காலை 4 மணிக்கு தொடங்கிய இந்த தீ விபத்தானது தொடர்ந்து தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்புத்துறையைச் சேர்ந்த வீரர்கள் போராடி வருகின்றனர். இந்த பகுதியில் ஏற்பட்டுள்ள தீ விபத்தின் காரணமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து வணிக நிறுவனங்களையும் விடுமுறை அளிக்க வேண்டும் என ஏற்கனவே சென்னை மாவட்ட ஆட்சியர் அன்புச்செல்வன் அறிவுறுத்தினார். அந்த அடிப்படையில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட பெரிய வணிக நிறுவனங்களைச் சேர்ந்த கடைகளும், அதே போல இந்த பகுதியில் மேம்பாலத்துக்கு அடியில் கிட்டத்தட்ட 250க்கும் மேற்பட்ட நடைபாதையைச் சேர்ந்த வியாபாரிகளும் விடுமுறை அளித்துள்ளனர். குறிப்பாக இந்த பகுதி முழுவதுமாக புகைமண்டலம் காட்சியளிப்பதால் இந்த பகுதியில் வரக்கூடிய அனைவருக்குமே கண்ணெரிச்சல் மற்றும் சுவாச பிரச்சனையும் ஏற்படுகிறது. மேலும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வேறு பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களும் இந்த பகுதியை பார்வையிடக்கூடாது எனவும் சென்னை மாநகர காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆகையால் வெளிப்புறத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் யாரும் உள்ளே வருவதற்கு அனுமதி அளிக்கவில்லை. குறிப்பாக இந்த பகுதியில் 250க்கும் மேற்பட்ட நடைபாதை வியாபாரிகள் இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. அந்த வியாபாரி ஒருவர் நம்மிடம் அவருடைய மேலும் கூடுதலாக சில கேள்விகளை கேட்போம். சார், இன்னைக்கு இந்த தீ விபத்தை எப்படி பார்க்குறீங்க? இந்த தீயை அணைக்கக்கூடிய பணி போதும்னு நினைக்கிறீங்களா? நீங்க என்ன விரைவுபடுத்த நினைக்கிறீங்களா? தியாகனெல்லாம் ஒரு துறை தான் இருக்கு. மேலே வலுப்படுத்தணும்.
வீரர்கள் வந்து நல்லா போராடுறாங்க, தீயணைப்பு வீரர்கள். நான் குறை சொல்ல. கரெக்டாக மணி 3:40க்கு ஏற்பட்டது. நான் தொழுகைக்கு வரும்போது கடுமையான புகை மூட்டம் இருந்தது. அதனால் நான் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளேன். இங்கே வியாபாரி சங்கத்தில் சார்பில் நாங்கள் புகை மூட்டத்தில் உங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புனா? கடுமையான பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. துணி எல்லாமே எரியுது இல்லையா, அதில் அந்த புகை மூட்டம் வந்து மூச்சத்தினால் ஏற்படுது மக்களுக்கு. அதனால் மக்களை யாருமே வரக்கூடாதுன்ட்டு டிவியிலே சொல்கிறாங்க. யாரையும் அனுமதிக்கலை போலீஸ்காரங்க. இன்றைக்கி ஒரு நாளைக்கு எந்த அளவுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டுங்க? எத்தனை கோடி ஏற்பட்டுருக்கு இன்றைக்கி விடுமுறை அளிக்கப்பட்டதுனால? பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்கு. தீயணைப்பு வீரர்கள் வந்து கடுமையான போராடுறாங்க. மேலும் வந்து அந்த சுவற்றை வந்து துளையிட்டு அவர்கள் வந்து மேலும் வந்து அந்த புகையை வந்து அனுப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்வேன். வியாபார சங்கத்தை சார்பாக. சரி, நீங்கள் கூடுதலாக ஒரு தீயணைப்பு நிலையம் இங்கே திறக்குன்னு நினைக்கிறீங்க. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தீயணைப்பு வீரர்கள் வந்து நவீன கருவிகள்லாம் போதும்னு நினைக்கிறீங்களா, இன்னும் அதிகப்படுத்த நினைக்கிறீங்களா? இன்னும் நவீன கருவிகள் வந்து அதிகப்படுத்தணும். கடுமையான போராட்டத்தினால அந்த மேம்பாலத்தின் கீழே மேலே வந்து அவங்க அணைச்சிட்டு இருக்காங்க. அவர்களை வந்து நாங்கள் பாராட்டுறோம். அவ்வளோதான். காருக்கு நேரடியாக கேட்டிருப்பீங்க. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நடைபாதை வியாபாரியை சேர்ந்தவர் நம்மிடம் பேசினார். குறிப்பாக கிட்டத்தட்ட 250க்கும் மேற்பட்ட நடைபாதை வியாபாரிகளுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. அதே போல் பெரு வணிக நிறுவனங்கள் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட வணிக நிறுவனங்களும் இன்று விடுமுறை அளிக்கப்பட்டது. இந்த பகுதியில் தற்பொழுது தீ விபத்து தொடர்ந்து தீ அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் திரு விஸ்வநாதன் நேரடியாக பார்த்து அதை ஆய்வு செய்து வருகிறார். அதை நேரடியாக பார்க்கலாம். காருக்கு நம்ம அவரிடம் பேட்டிக்கு முயற்சி செய்வோம். ஐயா வணக்கம் ஐயா. இப்போ எத்தனை மணி நேரம்? நிச்சயமாக கிட்டத்தட்ட ஒரு 7 மணி நேரத்துக்கு மேலாக தீயை அணைக்கும் பணியில் தற்பொழுது தீயணைப்பை சேர்ந்த வீரர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த பகுதியை தற்பொழுது சென்னை மாநகரத்தின் காவல் ஆணையர் திரு விஸ்வநாத் அவர்கள் நேரடியாக பார்வையிட்டு வருகிறார். கார்கே ராமச்சந்திரன், சென்னை மாநகரத்துடைய காவல் ஆணையர் நேரடியாக சம்பவ இடத்திற்கு வந்திருக்கிறார். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கடைகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற பல தகவல்களை சொன்னீங்க. இதன் காரணமாக டி நகரில் இருக்கக்கூடிய பேருந்து நிலையம், அங்கிருந்து செல்லக்கூடிய பேருந்துகளுடைய போக்குவரத்து எது மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறதா? இந்த பகுதியில் போக்குவரத்தை பொறுத்த வரைக்கும் இங்கு வரக்கூடிய 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகனத்தில் மட்டுமே போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மாநகர பேருந்தை பொறுத்த வரைக்கும் இந்த பெரும்பகுதி இந்த பகுதியை பயன்படுத்துவதில்லை. ஆகையால் அவர்களுக்கு எந்த விதமான மாற்றமும் செய்யப்படவில்லை. அவர்கள் வழக்கமாக இந்த எதிரே இருக்கக்கூடிய உயர்மட்ட பாலத்தை பயன்படுத்தி இந்த பகுதியிலிருந்தும் மற்ற பகுதியிலிருந்து இந்த பகுதிக்கு வரக்கூடிய காட்சியில் நம்மால் நேரடியாக பார்க்க முடிகிறது. ஆகையால் பேருந்து சேவையை பொறுத்த வரைக்கும் தடை ஏதும் ஏற்படவில்லை. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தீ விபத்து நடந்து கொள்ளக்கூடிய அந்த கட்டடத்தின் அருகே இருக்கக்கூடிய ஒரு 500 மீட்டர் சுற்றளவில் 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்கள் உள்ளே வருவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து இணைப்பு சாலைகளும் இரும்பு தடுப்புகள் போடப்பட்டு தற்பொழுது உள்ளே வருவதற்கும் உள்ளே இருந்து வெளியே செல்வதற்கும் அனுமதி முற்றிலுமாக மறுக்கப்பட்டுள்ளது. ராமச்சந்திரன், துணிக்கடை அதனுடைய மேல் பகுதி மாடிகள் எல்லாம் தீ விபத்தில் எரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். அதனுடைய கீழ்த்தளத்தில் இருந்த அந்த நகைக்கடை அதுவும் தீப்பற்றி எரிகிறதா? அதனுடைய தகவல்கள் என்ன ராமச்சந்திரன்? நிச்சயமாக தரைத்தளத்தில் தான் முதல் கட்டமாக தீ விபத்து உருவாகியுள்ளது. தரைத்தளத்துக்கு கீழே இருக்கக்கூடிய தளத்தில் தான் தீ விபத்தானது உருவாகியுள்ளது. தரைத்தளத்தின் மேலே தான் தற்பொழுது நகை கடைகள் செயல்பட்டு வருகிறது. அதிக விலை மதிப்புள்ள நகை கடைகள் அங்கு செயல்பட்டு வருகிறது. அதன் மேலே பட்டு ஜவுளிகளும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தொடர்ந்து அனைத்து 7 தளங்களுக்கும் தற்பொழுது புகை மூட்டமானது பரவி உள்ளது. இதனால் உள்ளே சென்று தீயை அணைக்க முடியாமல் தீயணைப்பு வீரர்கள் போராடி வருகின்றனர். குறிப்பாக ஸ்கை லிப்ட் எனப்படக்கூடிய அந்த உயரமான ஏணி மூலமாக கடையின் முன்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நுழைவு பகுதியை இரும்பு தகடுகளால் இரும்பு ராடுகளால் உடைத்து உள்ளே சென்று அணைக்கக்கூடிய அந்த முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் தொடர்ந்து அந்த பகுதி முழுவதுமாக புகை மூட்டமாக காணப்படுவதால் தீயணைப்பு வீரர்கள் உள்ளே செல்ல முடியாமல் போராடி வருகின்றனர். இன்னும் சில மணி நேரம் தொடர்ந்து இந்த தீ விபத்தானது நடைபெற்றால் அருகில் இருக்கக்கூடிய கடைகளுக்கும் தீ விபத்தானது பரவும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அருகில் இருக்கக்கூடிய உணவகம் மற்றும் பல்வேறு வணிக நிறுவனங்களும் செயல்பட்டு வருகிறது. அந்த நிறுவனங்களுக்கும் இந்த தீ விபத்தால் பாதிப்பு உருவாகலாம். கார்கே